أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الحمد لله يا الله உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். ஓகே சாரா, 10வது ஜுஸ் ஆரம்பிக்கிறோம், படிங்க. மேலும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், போரில் ஏதேனும் பொருள்களை நீங்கள் பெற்றால் அவற்றில் 5ல் ஒரு பாகம் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் பயணிகளுக்கும் உரியதாகும். நீங்கள் அல்லாஹின் மீது தீர்ப்பு வழங்கப்பட்ட நாளில், அதாவது பத்ரு போரின் போது இரு படைகளும் மோதிக்கொண்ட நாளில் நம் அடியாருக்கு நாம் இறக்கி அருளியதன் மீது நம்பிக்கை கொள்பவர்களாய் இருந்தால் இந்த பாகத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றி விடுங்கள். அல்லாஹ் யாவற்றின் மீது பேராற்றல் உடையவனாய் இருக்கின்றான். நீங்கள் பள்ளத்தாக்கிலிருந்து மிக நெருங்கிய பகுதியிலும் அவர்கள் மிக தொலைவான பகுதியிலும் தளம் அமைத்து இருந்ததையும் மேலும் பயண கூட்டம் உங்களுக்கு கீழே கடற்கரை ஓரமாக இருந்ததையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். முன்னரே நீங்களும் அவர்களும் எங்காவது குறிப்பிட்ட இடத்தில் போர் செய்வதென முடிவு செய்திருப்பீர்களாயின் அப்போது அந்த முடிவில் இருந்து நிச்சயம் நீங்கள் நழுவி சென்றிருப்பீர்கள். ஆயினும் தீர்மானிக்கப்பட்டிருந்த விஷயத்தை அல்லாஹ் நிறைவேற்றிட வேண்டும் என்பதற்காக இவ்வாறெல்லாம் நிகழ்ந்தன. ஏனெனில் அழிய வேண்டியவன் தக்க காரணத்துடன் அழிய வேண்டும், மேலும் உயிர் வாழ வேண்டியவன் தக்க காரணத்துடன் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக. மேலும் திண்ணமாக அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவனும் நன்கு அறிபவனும் ஆவான். நபியே, அல்லாஹுடைய கனவில் அவர்களின் எண்ணிக்கையை குறைவாய் காண்பித்ததை நீர் நினைத்து பாரும். அவன் உமக்கு அவர்களுடைய எண்ணிக்கையை அதிகமாய் காண்பித்திருந்தால் நிச்சயம் நீங்கள் ஊக்கம் குன்றியிருப்பீர்கள். மேலும் போர் விஷயத்தில் ஒருவருக்கொருவர் பிணங்கி இருப்பீர்கள். எனினும் அல்லாஹுதான் உங்களை இதிலிருந்து காத்தருளினான். திண்ணமாக அவன் நெஞ்சங்களில் மறைந்திருப்பவற்றை கூட நன்கு அறிபவனாய் இருக்கின்றான். மேலும் இதனையும் நினைத்து பாருங்கள், நீங்கள் போரிட்ட போது அவன் உங்களுடைய கண்களுக்கு அவர்களின் எண்ணிக்கையை குறைவாகவும் அவர்களுடைய கண்களுக்கு உங்களுடைய எண்ணிக்கையை குறைவாகவும் காண்பித்தான். எதற்காகவெனில் நிகழ வேண்டிய செயலை அல்லாஹ் வெளிப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக. இறுதியில் விவகாரங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடமே திரும்பிக் கொண்டு வரப்பட இருக்கின்றன. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஏதேனும் ஒரு குழுவினரோடு நீங்கள் போரிடும் போது நிலை குலையாமல் இருங்கள். மேலும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், நீங்கள் வெற்றி அடையலாம். மேலும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஒருவருக்கொருவர் பிணங்கிக் கொள்ளாதீர்கள். அவ்வாறு செய்தால் உங்களுடைய பலவீனம் தோன்றிவிடும், மேலும் உங்கள் மதிப்பும் வலிமையும் அழிந்து போய்விடும். ஆகவே பொறுமையை மேற்கொள்ளுங்கள். திண்ணமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் யாரோட இருக்கிறான்? பொறுமையாளர்களோட. இந்த பொறுமை நமக்கு வருதா? ஒரு சிலர் சொல்றாங்க, எனக்கு வாண்டாலும் பொறுமை வர மாட்டேங்குது, என்னாலே தெரியல, கோமா வருது. நோ, கோபம் ஷைத்தானுடைய செயலா இருக்கு. பொறுமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னல்லாஹ நிச்சயமாக மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோட இருக்கிறான். எவ்வளவு அழகான சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு, இறை நம்பிக்கை கொண்டவங்களே, நீங்க ஏதாச்சும் ஒரு குருவோட நீங்க நிலை குலையாம இருக்கும்போது அல்லாஹ்வை நினைவு கூறுங்க, நீங்க வெற்றி பெறலாம். அதே நேரத்துல அல்லாஹ் பொறுமையாளர்களோட இருக்கிறான். ஓகேடா, அடுத்து. மேலும் இருமாப்புடனும் தன் மதிப்பை பிற மக்களுக்கு காட்டும் வகையிலும் தங்களுடைய இல்லங்களிலிருந்து எவர்கள் வெளியேறினார்களோ, மேலும் அல்லாஹ்வின் பாதையில் செல்ல விடாமல் மக்களை தடுக்கின்றார்களோ அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் அவர்கள் செய்பவை அனைத்தையும் சூழ்ந்தறிபவனாய் இருக்கின்றான். மேலும் இதையும் நினைத்து பாருங்கள், சைத்தான் அவர்களுடைய தீய செயல்களை அவர்களின் பார்வையில் அழகாக்கி காட்டினான். மேலும் இன்று மக்களில் எவரும் உங்களை வென்றிட முடியாது, நான் உங்களுக்கு உறுதுணையாய் இருக்கின்றேன் என்றும் அவர்களிடம் கூறினான். ஆயினும் இரு படைகளும் மோதிக்கொண்ட போது அவன் புறங்காட்டி திரும்பி சென்று விட்டான். மேலும் அவன் கூறினான், நான் உங்களை விட்டு விலகி கொண்டேன். நீங்கள் பார்க்காதவற்றை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நான் அல்லாஹ்வை குறித்து அஞ்சுகின்றேன். மேலும் அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் மிக கடுமையானவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முதல் வசனம் 47வது வசனம் இருக்குல்ல குர்ஆன் பால்ல, அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, இருமாப்பு கொண்ட மக்கள். அப்போ இருமாப்பு கொண்டவர்களை, பெருமை அடிப்பவர்களை, அகந்தையுடையவர்களை, ஈகோ உடையவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான். அந்த மாதிரியான தன்மைகள் அல்லாஹுக்கு பிடிக்காத தன்மைகள்ங்கிறத பாக்குறோம் இல்லையா? பொறுமையாளர்களா இருக்குங்க, சகிப்புத்தன்மை உடையவர்களா இருங்க, விட்டு கொடுக்கக்கூடியவர்களா இருங்க, அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடியவர்களா இருங்க. நம்பிக்கை கொண்ட மக்களா நீங்க இருக்கும்போது உங்களுக்கு நான் உதவி செய்யறேன்னு வாக்கு சொன்னவன் அடுத்த வசனத்துல என்ன சொல்றான்? இருமாப்பு கொண்டவர்கள், அவர்களுடைய விஷயங்களை அல்லாஹ் எப்படி ஆக்குறான் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்.
அதே மாதிரி பாருங்க, நீங்க நினைச்சு பாருங்க, ஷைத்தான் எப்படிப்பட்டவனா இருக்கான்னு தெரியுமா? தீய செயல்களை எல்லாம் அவங்களுடைய பார்வையில அழகாக்கி காட்டுறான். அப்ப ஒவ்வொன்னையும் நம்ம லிஸ்ட் போட்டு சின்ன வயசுல இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வரணும். இங்க பாரு, இதெல்லாம் தீமை, இத ஷைத்தான் அழகாக்கித்தான் காட்டுவான். இதெல்லாம் நம்ம நம்ப கூடாது. ஏன்னா நாளை நாம ஒரு சோதனையில கஷ்டங்கள்ல மாட்டிக்கிற போது அவன் சொல்லுவான், நான் உனக்கு அழகாக்கி காட்டினேன், ஆனா இன்றைய தினம் அந்த ரப்பல் ஆலமீனுக்கு முன்னாடி என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, விலகிக்கிருவேன். ஏன்னா இரு படைகள் மோதும் போது அந்த காப்பீர்கள்ட்ட சொன்னானா, நான் உங்க கூட இருந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் பக்கபலமா இருக்கிறேன். ஆனா அல்லாவுடைய வானவர்களை தூதர்களை அல்லாவுடைய உதவியை பார்த்தது என்ன செஞ்சனா, பின்னங்கால் பிறடியில அடிக்க ஓடுனானா. என்னானா, அச்சோ இவங்களோட நம்மளால எதுவும் செய்ய முடியாது, நீங்க பாக்காதெல்லாம் நான் பாக்குறேன், அல்லாவை பத்தி நான் பயப்படுறேன், அல்லாஹ் தண்டனை அளிக்கிறதுல கடுமையானவன் ஓடிட்டான். அப்ப பாத்தீங்களா, ஷைத்தானுடைய ஒவ்வொரு தூண்டுதலும் தீண்டுதலும் அவனுடைய ஏவலும் இப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் மனிதனுக்கு வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுவான், ஷைத்தான் வாக்குறுதி கொடுத்தா ஏமாற்றுவான். இத நம்ம இந்த இந்த வசனங்கள்லாம் நம்ம அப்படியே தனியா எடுத்து எழுதி வச்சுக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, சைத்தான் ஏமாற்றுக்காரனா இருக்கான். அவனுடைய பேச்சை நம்ப ஏமாந்துராதீங்க, அவன் பாதியிலே விட்டு போட்டு ஓடிடுவான் அப்படிங்கிறத நிதர்சனமா டைரக்டா நம்ம கிட்ட சொல்லி காட்டுறான். இதெல்லாம் நம்ம அப்பப்ப எடுத்து மீட்டக்கூடியவர்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்துடா. இதனையும் நினைத்து பாருங்கள், நயவஞ்சகர்களும் எவர்கள் உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களும் இவர்களுடைய மார்க்கம் இவர்களை மயக்கத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்று கூறினார்கள். உண்மை யாதெனில், எவரேனும் அல்லாஹ்வை முழுவதும் சார்ந்து வாழ்வாரானால் அல்லாஹ் அவருக்கு போதுமானவன் ஆவான். திண்ணமா அல்லாஹ் யாவற்றை மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். வீழ்த்தப்பட்ட நிராகரிப்பாளர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றி கொண்டிருந்ததை நீர் கண்டிருக்க வேண்டுமே. அந்த வானவர்கள் அவர்களின் முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்துக் கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்களிடம் கூறிக்கொண்டிருந்தார்கள், இதோ சுட்டு பொசுக்குகின்ற தண்டனையை சுவையுங்கள். உங்கள் கைகள் முன்பே சம்பாதித்த செயல்களினால் விளைந்த தண்டனை தான் இது. திண்ணமாக அல்லாஹ் தன்னுடைய அடிமைகளுக்கு அநீதி இழைப்பவன் அல்லன். இவர்களுக்கு நேர்ந்த கதி ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கும் அவருடைய முன்னிருந்தவர்களுக்கும் நேர்ந்தது போன்றதாகும். அவர்கள் அல்லாஹ்வின் சான்றுகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஆகையால் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களை தண்டித்தான். திண்ணமாக அல்லாஹ் மிக்க வலிமையுடையவனாகவும் கடும் தண்டனை அளிப்பவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்மா தண்டிக்கிறது இல்ல. உங்களுடைய கைகள் செஞ்சது, நீங்கள் சம்பாரிச்சு கொண்டது, அதனாலதான் அல்லாஹாலா தண்டிக்கிறானே தவிர அல்லாஹ் தன்னுடைய அடிமைகள் மீது அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. இதுக்கு முன்னாடி பிராவுனுடைய கூட்டத்தை தண்டிச்சோம்ல, எப்ப தண்டிச்சோம்? எடுத்ததோட தண்டிச்சோம். அழகா தூதர் அனுப்பணும், அத்தாட்சிகள் அனுப்பணும், அவகாசமும் கொடுத்தோம். அத்தனை அத்தாட்சிகள் கொடுத்தாலும் நிராகரித்தான். அப்போ அவங்க செஞ்ச அந்த பாவத்தின் காரணமா தான் அல்லாஹ் தண்டிச்சான். அந்த விஷயத்த நம்ம அழகா சொல்லிக்கிட்டு வர்றான். இதுக்கு மேலேயும் நீங்க புறக்கணிச்சுட்டு போனீங்கன்னா அல்லாஹ் வலிமை மிக்கவனா இருக்கான். தண்டனை கொடுக்கறதுல அவன மாதிரி கடுமையா தண்டனை கொடுக்க முடியாது. இதெல்லாம் பார்த்து வாழக்கூடிய மாமீன்களே, முஸ்லிம்களே, மனிதர்களே அஞ்சுங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லலாம். அடுத்த எந்த சமுதாயத்தாரும் தங்களின் நடைமுறையை மாற்றிக் கொள்ளாதவரை நிச்சயமா அல்லாஹும் அவர்களுக்கு புரிந்த எந்த ஒரு அருட்கொடையும் மாற்றுவதில்லை எனும் அல்லாஹின் நீதிக்கேற்பவே இது நடைபெற்றது. அல்லாஹ் யாவற்றையும் செவியூறுபவனாம் நன்கு அறிபவனாம் இருக்கின்றான். ஃபிரௌனின் கூட்டத்தாருக்கும் அவர்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் நேர்ந்த கதி இந்த படியே ஏற்பட்டது. தங்களுடைய இறைவனின் சான்றுகளை அவர்கள் பொய்யென கூறினார்கள். அப்போது அவர்கள் செய்த பாவச் செயலின் காரணமாக அவர்களை நாம் அழித்தோம். இன்னும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நாம் மூழ்கடித்தோம். ஏனெனில் அவர்கள் அனைவரும் கொடுமை இழைப்பவர்களாய் இருந்தார்கள். திண்ணமாக எவர்கள் சத்தியத்தை நிராகரித்தார்களோ, பிறகு எவ்விதத்திலும் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராய் இல்லையோ, அவர்கள் தாம் பூமியில் நடமாடும் படைப்புகளிலே அல்லாஹ்விடத்தில் மிகவும் மோசமானவர்கள். குறிப்பாக உம்மோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு பின்னொரு ஒவ்வொரு முறையும் தங்களுடைய ஒப்பந்தத்தை எவர்கள் முறிக்கின்றார்களோ, மேலும் கொஞ்சமும் இரையச்சம் கொள்ளாதிருக்கின்றார்களோ, அவர்கள்தாம் இவர்களில் மிகவும் கெட்டவர்கள் ஆவார். எனவே போரில் அவர்களை நீர் சந்தித்தால் அவர்களை சின்ன பின்னமாய் சிதற அடித்து அவர்களுக்கு பின் வருவோரை திகிலடைய செய்திட வேண்டும். உடன்படிக்கையை மீறுவதால் ஏற்படும் தீய கதியினை கண்டு அவர்கள் படிப்பினை பெறக்கூடும். அல்லாஹ் அழகான செய்தியை சொல்லி கொடுக்குறான். யாரு உடன்படிக்கையை மீறுறாங்களோ அவங்கதான் ரொம்ப மோசமானவங்க, கெட்டவங்க.
கொஞ்சமும் எரியச்சம் கொள்ளாதவங்க இல்லையா? அல்லாஹாலா உங்களோட ஒப்பந்தம் செஞ்சவங்கள்ட்ட நீங்க நேர்மையா நடந்துக்கங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றான். ஆனா அநியாயமா செய்யக்கூடிய மக்களோட நீங்க என்ன செய்யுங்க? போர் செய்யுங்க. போர்ல எங்க பார்த்தாலும் சிதறடிச்சு சின்ன பின்னமாக்குங்க. ஏன்டா இது மூலமா அவங்களுக்கு படிப்பினை கிடைக்கட்டும். இனிமேல் நம்ம ஒப்பந்தம் செஞ்சா மீறக்கூடாது. வாக்குறுதி கொடுத்தா மாறு செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஓகேடா. உடன்படிக்கை செய்து கொண்டு ஏதாவது ஒரு கூட்டத்தினர் உம்மிடம் நம்பிக்கை துரோகமாக நடந்து கொள்வார்களோ என்று நீர் அஞ்சினால் அவர்களின் உடன்படிக்கையை வெளிப்படையாக அவர்களிடமே எரிந்துவிடும். திண்ணமாக அல்லாஹ் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. மேலும் இறை மறுப்பாளர்கள் தாம் தப்பித்து விட்டதாக எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். திண்ணமாக அவர்கள் நம்மை இயலாமையில் ஆழ்த்திட முடியாது. மேலும் அவர்களை எதிர்ப்பதற்கென உங்களால் முடிந்த அளவு அதிகமான வலிமையையும் தயார் நிலையில் உள்ள குதிரைப்படையையும் திரட்டி வையுங்கள். இவற்றின் மூலம் அல்லாஹுக்கும் உங்களுக்கும் பகைவர்களாய் உள்ளவர்களையும் இவர்கள் அல்லாத வேறு பகைவர்களையும் நீங்கள் திகிலடைய செய்திட வேண்டும். அந்த பகைவர்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள், ஆனால் அல்லாஹ் அவர்களை அறிவான். மேலும் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் எதனை செலவு செய்தாலும் அதற்குரிய முழுமையான கூலி உங்களுக்கு வழங்கப்படும். மேலும் நீங்கள் ஒருபோதும் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 60வது வசனம் வரைக்கும் நீங்க முஃமின்களா இருக்கவங்க அநீதி இழைக்கப்பட மாட்டீங்க. இறை மறுப்பாளர்களை தப்பித்து விட்டதா எண்ணிக்கிட்டாங்க. இல்ல, அவங்க தப்பிக்கவெல்லாம் இல்ல. நம்மளை இயலாமையில ஆக்கவும் முடியாது. அவங்கள எந்த பக்கமெல்லாம் புடிச்சு சுற்றி ஒரே அமுக்கணுமோ அந்த இதெல்லாம் நமக்கு தெரியுங்கிறத அல்லாஹாலா சொல்லிட்டு அல்லாஹாலா மோமின்களுக்கு சொல்றான், நீங்க எப்போதுமே ஒரு படைய தயார் நிலையில வச்சிருங்க. ஏன்னு சொன்னா அல்லாஹுக்கும் பகைவர்களான அவங்க உங்களை தாக்க வரும்போது அவங்கள திகிலடைய செய்யற அளவுக்கு வலிமையானவங்களா இருந்துக்குங்க. இன்னைக்கு முஸ்லிம்கள் வல்லரசு நாடா வலிமை மிக்கவர்களா இருக்கிறதுக்கு பதிலா யாரெல்லாம் இருக்கா? இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுக்கு, முத்தகீன்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு சொல்லி கொடுத்த அழகிய வழிகாட்டுதல். சுப்ஹானல்லாஹ். அப்ப நீங்க உங்களை பார்த்து பகைவர்கள் திகிலடைகிற மாதிரி நீங்க இருக்கணும். அல்லாஹ்வோட பாதையில நீங்க செலவு செஞ்சா அதுக்குரிய முழுமையான கூலி அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் ஒருபோதும் அநீதி இழைக்க மாட்டான். போர் பொருட்கள் வாங்குறதுக்காகவோ ஆயுதங்களை வாங்குறதுக்காகவோ நீங்க மத்ததுக்காகவெல்லாம் செலவு செய்றீங்கல்ல. ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தா பசி தீரும். ஒருத்தருக்கு வீடு இல்லைன்னு கட்டி கொடுத்தா அவங்க அழகான முறையில இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நன்மை உண்டு. அப்ப போர் பொருட்களுக்கு வாங்குறதுக்குமா நன்மை உண்டு. ஆயுதங்கள் வாங்குறதுக்குமா நன்மை உண்டு. இருக்குங்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஏண்டா எப்போதுமே பாருங்களேன், உங்களை வலிமை மிக்கவர்களா நீங்க வச்சுக்கோங்க. குதிரை படைகளை திரட்டி வைங்க. அந்த நேரத்துல குதிரை படை, ஒட்டகப்படை, யானை படை, ஈட்டி, அம்பு, அந்த மாதிரி ஒரு கவசங்கள் இருக்கு. இன்னைக்கு என்ன இருக்கு? அந்த ஆயுதங்கள்ல என்னைக்குமே நாம பகைவர்கள் திகிலடைகிற மாதிரி பயப்படுற மாதிரி இருக்கணும். ஏன்டா நாம உண்மை மார்க்கத்துல இருக்கோம், தீனுல் இஸ்லாத்துல இருக்கோம், அல்லாஹுடைய வழிகாட்டுதல் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய முறையில் இந்த மார்க்கத்தை சொல்லுங்க. அதை மறுக்கக்கூடியவர்களுக்கு, அநியாயம் செய்யக்கூடியவர்களை, பூமியில குழப்பம் செய்யக்கூடியவர்களை, உங்களை நிம்மதியா வாழ விடாதவர்களை சண்டையிட்டு அவர்களுக்கு தகுந்த படிப்பினையும் பாடமும் கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு உங்களை வலிமை உள்ளவர்களா வச்சுக்கோங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இன்னும் இதெல்லாம் டீப்பா பார்க்க வேண்டிய வசனங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சாரா. ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். 8வது அத்தியாயம் 61வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, மோமின்களே, நம்பிக்கை கொண்டவங்களே, எல்லா நேரத்திலையும் பகைவர்களை எதிர்க்க துணிந்து அவர்கள் மிரளும்படி நீங்க உங்களை தயார் நிலையில வச்சுக்கோங்க. நிச்சயமா அல்லாஹ் அநீதி செய்ய மாட்டான். உங்க கூட இருக்கிறாங்கிற தைரியத்தை சொன்னதுக்கு பின்னாடி அடுத்து சொல்லக்கூடிய செய்தி என்ன? படிங்க ஜவாஹிரா. நபியே, பகைவர்கள் சமாதானத்தின் பக்கம் சாய்ந்தால் நீரும் அதற்கு தயாராகிவிடும் என்னும் அல்லாஹ்வே முழுவதும் சார்ந்திருப்பீராக. திண்ணமாக அவன் யாவற்றையும் செவியுறுபவனும் நன்கு அறிபவனும் ஆக இருக்கின்றான். அவர்கள் உம்மை ஏமாற்ற முனைந்தால் அல்லாஹ் உமக்கு போதுமானவனாக இருக்கின்றான். தன்னுடைய உதவியினாலும் இறை நம்பிக்கையாளர் மூலமாகவும் உமக்கு வலுவூட்டியவனும் அவனே. அவர்களுக்கிடையே உளப்பூர்வமான பிணைப்பை ஏற்படுத்தியவனும் அவனே. உலகத்தில் உள்ள பொருள்கள் அனைத்தையும் நீர் செலவழித்தாலும் அவர்களிடையே உளப்பூர்வமான இணைப்பை உம்மால் ஏற்படுத்தி இருக்க முடியாது. ஆயினும் அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களை பிணைத்தான். திண்ணமாக அவன் வலிமை மிக்கவனும் நுண்ணறிவாளனும் ஆவான். நபியே, உமக்கும் உம்மை பின்பற்றுகின்ற இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான். நபியே, போர் புரிவதில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஆர்வமூட்டுவீராக. உங்களில் நிலை குலையா
நிலை குலையாத 20 பேர் இருப்பின் இறை மறுப்பாளர்களில் 200 பேரை அவர்கள் வென்று விடுவார்கள். மேலும் இத்தகையோர் உங்களில் 100 பேர் இருந்தால் இறை மறுப்பாளர்களில் 1000 பேரை அவர்கள் வென்று விடுவார்கள். ஏனெனில் இவர்கள் புரிந்து கொள்ளாத மக்களாக இருக்கின்றார்கள். இப்போது அல்லாஹ் உங்கள் சுமையை குறைத்து விட்டான். இப்பொழுது உங்களிடம் பலவீனம் இருப்பதை அவன் அறிவான். எனவே உங்களில் 100 பேர் உறுதி குலையாதவர்களாய் இருந்தால் 200 பேரை அவர்கள் வென்று விடுவார்கள். அத்தகையோர் உங்களில் 1000 பேர் இருந்தால் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு 2000 பேரை அவர்கள் வென்று விடுவார்கள். மேலும் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானிய பலத்தை எப்படி கொடுத்திருக்கான் பாத்தீங்களா? ஒரு ஆளு 10 பேருக்கு ஈடா. அந்த அளவுக்கு ஈமானோட உறுதியோட இந்த மார்க்கத்துக்காக போராடக்கூடிய மக்களா ஆரம்பத்துல எத்தனை இருந்திருக்காங்க பாத்தீங்களா? அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பலகீனம் அடைஞ்சிட்டாங்க. ஆனா அல்லாவும் அவனுடைய சட்டங்களை தாழ்த்தி, அல்ஹம்துலில்லாஹ் நீங்க ஒருத்தர் 2 பேரோட போராட முடியும். அந்த அளவுக்கு நீங்க சக்தி வாய்ந்தவர்களா இருக்கிறீங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி, அல்லாஹ் உங்களுடைய எல்லா போர் விஷயங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கான். உங்களுக்கு அனுமதியும் கொடுத்திருக்கான். அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்? பொறுமையாளர்களோட இருக்கிறான். நீங்க பொறுமையா இருந்து இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்காக, அல்லாஹ்வுடைய கட்டளை செயல்படுத்துறதுக்காக பாடுபடுங்க. வெற்றி அடைவீங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததா பூமியில் பகைவர்களை முற்றிலும் முறியடிக்காத வரையில் அவர்களை சிறைப்பிடிப்பதில் ஈடுபடுவது எந்த நபிக்கும் உகந்ததல்ல. நீங்கள் உலக ஆதாயங்களை விரும்புகின்றீர்கள். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு மறுமை நலன்களை விரும்புகின்றான். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் தாலா பகைவர்களை அழிச்சிட்டு உங்களை நான் அழகான முறையில உங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன். ஆனா நீங்க இந்த உலக நலன்களை விரும்புறதெல்லாம் ஆசைப்படுறீங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மனிதனுடைய இயல்பு. அல்லாஹ் அந்த இயல்பை எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. அல்லாஹ் தாலா உங்களுக்கு மறுமையே ஆசைப்படுறான். மறுமைங்கிறது அழியாதது, நிரந்தரமானது. அதனால அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனா நுண்ணறிவாளனா இருக்கான். நீங்க தைரியமா பகைவர்களோட போர் செய்யுங்க. அடுத்து அல்லாஹ்வின் தீர்ப்பு முன்னரே எழுதப்படாமல் இருந்தால் நீங்கள் கைதிகளிடமிருந்து பெற்றுக்கொண்டவற்றுக்கு பகரமாக உங்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கும். எனவே நீங்கள் போரில் கைப்பற்றிய பொருள்களை உண்ணுங்கள். அவை அனுமதிக்கப்பட்டவையும் தூய்மையானவையும் ஆகும். மேலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்ந்து வாருங்கள். திண்ணமாக அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கின்றான். நபியே, உங்கள் கைவசத்திலுள்ள கைதிகளிடம் நீர் கூறும். உங்கள் உள்ளங்களில் சிறிதளவாவது நன்மை இருப்பதாக அல்லாஹ் அறிவானாகில் உங்களிடமிருந்து வாங்கப்பட்டதை விடவும் சிறப்பானதை அவன் உங்களுக்கு வழங்குவான். உங்கள் பாவங்களையும் மன்னிப்பான். மேலும் அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கின்றான். ஆயினும் அவர்கள் உமக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய நினைத்தால் இதற்கு முன் அவர்கள் அல்லாஹ்வுக்கே நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள். அதனால் அல்லாஹ் உம்மை கொண்டு அவர்களை கைது செய்ய வைத்தான். அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். எவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் ஹிஜ்ரத் செய்து நாட்டை துறந்து சென்று அல்லாஹ்வின் வழியில் தங்களின் உயிர்களாலும் உடைமைகளாலும் போர் புரிகின்றார்களோ அவர்களும் எவர்கள் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு தஞ்சமளித்து உதவியும் புரிந்தார்களோ அவர்களும் உண்மையில் ஒருவருக்கொருவர் ஆதரவாளர்களாய் இருக்கின்றார்கள். ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்ட பின்பும் தாருல் இஸ்லாமிற்கு ஹிஜ்ரத் செய்யவில்லையோ அவர்களுடைய எந்த விஷயத்திற்கும் நீங்கள் பொறுப்பாளர்கள் அல்லர். அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் வரையில் ஆயினும் மார்க்க விவகாரங்களில் உங்களிடம் அவர்கள் உதவி கோரினால் அவர்களுக்கு உதவி புரிவது உங்கள் மீது கடமையாகும். ஆனால் இந்த உதவி கூட உங்களோடு உடன்படிக்கை செய்துள்ள கூட்டத்தாருக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது. நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். சத்தியத்தை நிராகரித்துக் கொண்டிருப்போர் ஒருவருக்கொருவர் ஆதரவாளர்களாய் இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் இவ்வாறு செய்யாவிடில் பூமியில் குழப்பமும் பெரும் சீர்குலைவும் ஏற்பட்டுவிடும். மேலும் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு மேலும் ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வின் வழியில் போராடினார்களோ அவர்களும் எவர்கள் தஞ்சமளித்து உதவி புரிந்தார்களோ அவர்களும் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் ஆவர். அவர்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது. மேலும் நட்பேர்களும் இருக்கின்றன. மேலும் அவர்களுக்கு பின்னர் எவர்கள் நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து மேலும் உங்களுடன் சேர்ந்து போராடினார்களோ அவர்களும் உங்களை சேர்ந்தவர்கள்தாம். ஆயினும் அல்லாஹ்வின் வேதப்படி இரத்த பந்தம் உடையவர்கள்தாம் ஒருவர் மற்றவருக்கு உதவுவதில் அதிக உரிமை உடையவர்கள் ஆவர். திண்ணமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஜவாஹிரா
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களை எல்லாம் எவ்வளவு அற்புதமான விஷயங்களை சொல்லி, நீங்க ஒருவருக்கொருவர் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அல்லாஹ் தஆலா நம்பிக்கை துரோகம் செய்யறதுல அல்லாஹ் நேசிக்க மாட்டான், விரும்ப மாட்டான். நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக போர் செய்யுங்க. அதுல கிடைக்கக்கூடியது அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன செய்யுங்க, அதுல 5ல் 1 பங்கு உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டதா இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் அல்லாஹ் விவரமெல்லாம் சொல்லிட்டு, நீங்க ஹிஜ்ரத் செய்யணும். நீங்க ஹிஜ்ரத் செய்யறது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டதா இருக்கு. ஏன்னா வாழக்கூடிய இடங்கள்ல பெரும் பிரச்சனைகளும், அழிச்சாட்டியங்களும் இருந்துச்சா, அப்ப அப்படி ஹிஜ்ரத் செய்தவங்களுக்கும் அல்லாஹ் நன்மையை சொல்லி காட்டுறான். அந்த ஹிஜ்ரத் செய்து போறவங்களுக்கு உதவி செய்யறாங்கல்ல, அவங்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கிறான். அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா பேருதவி செய்யக்கூடியவனா இருக்கான். அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்னையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். சத்தியத்தை நிராகரிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒவ்வொருவருக்கும் ஆதரவாளர்களா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடாது. இந்த பூமியில குழப்பமும் பெரும் சீரழிவும் ஏற்பட்டுரும். அதனால உங்களை நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு உங்கள் பக்கம் வரக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அப்ப சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இறை நம்பிக்கை கொண்டவங்களே, நீங்க ஹிஜ்ரத் செய்த அல்லாஹ்வுடைய வழியில போராடினீங்களோ, அவங்களும் உங்கள்ட்ட தஞ்சம் புகுந்தாங்கல்ல, அவங்களும் உண்மையான மக்களா இருக்கிறீங்க. இறை நம்பிக்கை கொண்ட மக்களா இருக்கீங்க. பாவ மன்னிப்பு உங்களுக்கு இருக்குது. அல்லாஹ்விடத்துல நற்கூலி இருக்கு. அல்லாஹ் சான்று சொல்றான். ஹிஜ்ரத் செஞ்ச மக்களுக்கும், ஹிஜ்ரத் செஞ்சு வந்த மக்களுக்கு உதவி செஞ்சவர்களுக்கும், இன்னைக்கும் இந்த ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி வாழ்றதுக்காக, அந்த ஹிஜ்ரத் செய்யக்கூடிய எத்தனையோ சகோதர, சகோதரிகள் குடும்பங்கள் இருக்கு. அப்படி வரக்கூடிய மக்களுக்கு யாரெல்லாம் அழகான முறையில ஆதரவு குடுத்து, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் செய்றாங்களோ, அவர்களும் இந்த பகுதியில சேருவாங்களா யா அல்லாஹ்? அவர்களையும் இந்த உன்னுடைய இவர்கள் தான் உண்மையானவர்கள், இவர்கள் தான் நம்பிக்கையாளர்கள், இவர்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கு, இவர்களுக்கு நற்பெயர்களும் இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தில் சேர்த்து வை யா அல்லாஹ். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ பேர பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய ஹிஜ்ரத்துடைய நோக்கத்த, அவங்களுடைய அ அழகான ஹாஜத்த நிறைவேற்றி வைக்கக்கூடியவர்களா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். அல்லாஹ் போதுமானவன். மேல அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களுக்கு பின்னாடி யாரு நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செஞ்சு மேலும் உங்களோட சேர்ந்து போராடினார்களோ, அவங்களும் உங்கள சேர்ந்தவங்க தான். இருந்தாலும் அல்லாஹ்வின் வேதப்படி ரத்த பந்தங்கள் இருக்காங்கல்ல, அவங்க மற்றொருவருக்கு உதவுவதில அதிக உரிமை உடையவர்கள் யார் இருக்கிறாங்க. அதாவது ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் சகோதரத்துவத்த குடுத்து இணைச்சு வச்சாங்க. எந்த அளவுக்குன்னா, வாரிசு சட்டத்துக்கு சொத்துக்கே உரிமை ஆகுற அளவுக்கு. ஆனா அல்லாஹ் தஆலா பிற்பாடு அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்கலாம் உங்களுக்கு உதவியாளர்கள் தான். நீங்களும் அவங்களுக்கு உதவக்கூடியவர்கள் தான். மார்க்கத்தின் சகோதரர்கள் தான். ஆனா ரத்த பந்தம் இருக்குல்ல, அது வேற. அது தனி. அது மற்றொரு வகையானது. அவங்க இவங்கள விட உங்கள்ட்ட உரிமை உடையவங்க. நாளைக்கு அர்ஷ்ல நிக்குமா. யா அல்லாஹ், எனக்கு நீ என்ன சொல்ற? எனக்கு முதல்ல சொல்லிட்டு அப்புறமா மத்தத செய்யின்னு. அந்த அளவுக்கு உரிமை உடையது ரத்த சொந்தங்கிறது. அந்த ரத்த சொந்தத்த பேணுறது உண்மையிலே ஈஸியான விஷயமெல்லாம் இல்ல. நம்ம சொல்றது வாயில ஈஸியா இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அந்த ரத்த சொந்தத்த பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக எவ்வளவோ விஷயங்கள சொல்லியிருக்கான். அப்ப இந்த இடத்துலயும் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த ஹிஜ்ரத் செஞ்சவங்கள விட, அவங்களுக்கு உதவி செஞ்சவங்கள விட, அவங்கலாம் சொந்தக்காரவங்க தான். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறது அல்லாஹ் விரும்புறான். அவங்க வெற்றியாளர்கள் தான். அல்லாஹ் நேசிக்கிறான் தான். அல்லாஹ் அவங்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் குடுக்குறான் தான். ஆனாலும் ரத்த சொந்தம் இருக்குல்ல, அது அத விட மேலானது. அவங்க மற்றவர்கள் அதிக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறதுக்கு அதிக உரிமை உடையவர்களா இருக்கிறாங்க. அல்லாஹ் இந்த விஷயத்த சொல்லிட்டு, நிச்சயமா அல்லாஹ் பிக்குல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ் ஒவ்வொன்னையும் நன்கு அறிந்தவனா இருக்கான். யார் யாரையோட எப்படி எப்படியெல்லாம் இருக்கீங்கன்ட்டு. அப்ப எத்தனையோ பேரு ரத்த பந்தத்த வானாண்டு ஒதுக்கிட்டு, பேசாம இருந்துட்டு, சண்டைகளா இருந்துட்டு, நண்பர்களோட அதை விட க்ளோஸா இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கிறோம். அவங்க எல்லாம் இந்த வசனத்தை கேட்கணும். எல்லாரும் இந்த வசனத்தை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய கட்டளை ரத்த பந்தத்துக்கு தான் முன்னுரிமையானதுங்கிறத. அல்லாஹ்வுக்காக உறவு கொள்ளணும். அல்லாஹ்வுக்காக பிரியணும். அல்லாஹ்வுக்காக நம்ம ஒவ்வொன்னும் செய்யல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு நிறைவான கூலி வழங்கக்கூடியவனா இருக்கான். யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, எங்கள் ஒவ்வொருவரையும்
உன்னுடைய ஒவ்வொரு கட்டளையும் ஒவ்வொரு ஏவலையும் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக, உறவினர்களை இரத்த பந்தங்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக, இந்த மார்க்கத்தை இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு பாடுபடக்கூடிய மக்களாக, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.